வெளியே போ. அப்பா வெளியே போன்னேன். என்னாச்சுப்பா? வெளியே போ. என்னையே காட்டி கொடுத்த உனக்கு நான் கட்டின தாலி மட்டும் எதுக்கடி? எனக்கு நீயும் வேணாம், உனக்கு நான் கட்டின தாலியும் வேணாம். சக்கரை அதெல்லாம் பழைய கதை. சோ கால்ட் பேரண்ட் டாக்குமெண்ட் அது இருக்கா? இருந்தா காமிங்க. ராஜி, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுக்கு யாராவது புதுசா வந்தாங்களா? என்னால நிச்சயமா சொல்ல முடியாது சார். வெளியில இருந்து யாருமே வந்திருக்க முடியாது. ஆமா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்த நேரத்துல வீட்டுல யாரும் இருந்திருக்க மாட்டாங்களே. அப்ப யாராவது பூந்துருந்தாங்கன்னா? அப்படி யாராவது வந்திருந்தாலும் ஜன்னலை உடைச்சோ இல்லை கதவை உடைச்சோ தான் வந்திருக்க முடியும். அப்படி ஒன்றும் நடந்த மாதிரி தெரியலையே. வீட்டுக்குள்ள வச்ச பொருள் அங்கங்க அப்படியே தான் இருந்தது. ஒரே குழப்பமா இருக்கே. எப்படி டாக்குமெண்ட் காணாம போகும்? ராஜி, ஒருவேளை வீட்டில் வேற எங்கேயாவது வச்சிருப்பீங்களா? இல்லை சார், அப்படி எங்கேயாவது வச்சிருந்தா கூட வீட்டில் தானே வச்சிருப்பேன். ஏன் ரூம் மட்டும் இல்லை, அண்ணன் ரூம், சுஷ்மா ரூம், ஸ்டோர் ரூம்னு ஒரு இடம் விடாம தேடிட்டேன். எங்கேயுமே காணோம் சார். கரெக்டா அந்த டாக்குமெண்ட் மட்டும்தான் காணோம். நம்ம கையில தாய் பத்திரம் இல்லைங்கிறது முத்துலட்சுமிக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்படின்னா அவ தான் சார் எடுத்திருந்திருக்கணும். ஆனா வீட்டுக்குள்ள யாருமே வரலன்னு சொல்றீங்களே. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியுமா? இல்ல, தெரியாது. அப்புறம் ராஜி, ஸ்னேகா துவாரகேஷ் பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இல்ல சார், துவாரகேஷ்க்கு ஸ்னேகா மேல கோவம் இன்னும் போவே இல்லை. அப்பா மேல இருக்கிற பாசத்துல உணர்ச்சி வசப்பட்டுட்டா. ஸ்னேகா செஞ்சது தப்புதான். அதுக்காக கணவன் மனைவி புரியலாமா? ராஜி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. முத்துலட்சுமிய அங்கிருந்து விரட்டுறது என்னோட பொறுப்பு. சார், டாக்குமெண்ட்ஸ் திருடி போச்சுன்னு இவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குவோம் சார். அதை திருடி இருக்கலாங்கிற சந்தேகத்தில் முத்துலட்சுமி அரெஸ்ட் பண்ணிடுவோம். என்ன சார் சொல்றீங்க? பண்ணலாம் மயில். ஆனா சார், அவளை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சோம்னா உண்மையை சொல்லிட்டு போறா சார். அவ தம்பி ஒருத்தர் இருக்கான், அவனை 2 தட்டு தட்டினா போதும் சார், உண்மையெல்லாம் சொல்லிடுவான். சார், அவனை பிடிச்சி விசாரிங்க சார். அப்பதான் முத்துலட்சுமி நம்ம வழிக்கு வருவா. நீங்க சொன்னபடி நான் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தரேன். நீங்க சைன் பண்ணி கொடுங்க. சரி. அப்பதான் முத்துலட்சுமிக்கு போலீஸ்னா யாருன்னு தெரியும். மயில், உங்ககிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைச்சேன். ஐஸ்வர்யா விஷயமா சார்? ஆமா. அந்த கேஸ் என்னாச்சு? ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? சார், விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் சார். கடைசியா சுஷ்மாவை பார்க்க போறேன்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படியா? ஆனா இன்னைக்கு ஐஸ்வர்யாவை பார்க்கவே இல்லைன்னு சுஷ்மா சொல்றா சார். சுஷ்மாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவ வேற எங்கேயோ போயிருக்கா, அப்படிதானே? இல்ல சார், ஐஸ்வர்யா எங்கேயும் போகல, சுஷ்மாவை பார்க்க தான் போயிருக்கா. நீங்க எப்படி இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க? சார், ஐஸ்வர்யாவோட செல்போன் சிக்னல் கடைசியா சுஷ்மா வீட்டு ஏரியா டவர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார். ராஜி, ஐஸ்வர்யாவை ஒரு வாரமா காணோம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா?
ஆ அல்லது அவளை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆம், அது அது எனக்கு ஒன்றும் தெரியாது. அவளை எப்பயோ ஒரு தடவை தான் மீட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா ஐஸ்வர்யா கேஸ்ல எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை, அப்படித்தானே மயில்? எனக்கு சில பேர் மேல சந்தேகம் இருக்கு சார். அவங்கள பத்தி விசாரிச்சுட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 டேஸ்ல ஐஸ்வர்யாவை கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். ஓகே மயில், கஸ்தூரி ஹாஸ்பிட்டல் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஐஸ்வர்யா கேஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். சார் நான் கிளம்புறேன் சார். நான் கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஸ்டேஷன்ல போய் சைன் பண்ணிடுங்க. ஓகே சார், வரேன் சார். வரேன்ப்பா. வாங்க சார். அப்போ நானும் கிளம்புறேன் சார். சரி சார். மேடம். என்ன மயில்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயமா? டாக்குமெண்ட்டை பத்தியா? இல்ல, ஐஸ்வர்யாவை பத்தி. எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஐஸ்வர்யாவை பத்தி என்ன பேசணும்? என்கிட்ட மறைக்காதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். ஒருவேளை சுனில் பத்தி தெரிஞ்சிருக்குமா? ஐயோ. ஐஸ்வர்யா கடைசியா உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கா. உங்களை தான் பார்த்திருக்கா. நீங்க தான் உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கவனிச்சிருக்கீங்க. இல்ல, அது அது வந்து நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். நீங்களே சொல்லுவீங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். இது வரைக்கும் நீங்க ஐஸ்வர்யாவை பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லவே இல்லையே. அது ஒன்றும் இல்லை மயில். அன்னைக்கு ஐஸ்வர்யா படிக்கட்டுல இருந்து தடுக்கி விழுந்து தலையில் அடிபட்டு நீங்க தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்க. இதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா இந்த விஷயத்தை ஏன் ஐஸ்வர்யா தங்கியிருந்த ஹோமுக்கு இன்ஃபார்ம் பண்ணல? அது இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் தான். அது நிச்சயதார்த்தம், அண்ணனோட ஆப்ரேஷன், ஸ்னேகாவோட பிரச்சனை, இந்த படப்படப்பில் டாக்குமெண்ட் வேற தொலைஞ்சிருச்சா, அந்த டென்ஷனில் கொஞ்சம் மறந்துட்டேன். ஆனால் ஐஸ்வர்யாவை நல்லா கவனிச்சுக்கிறேன். அது எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் விசாரித்தேன். இருந்தாலும் நீங்கள் இமிடியேட்டாக ஹோமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஐஸ்வர்யாவை காணோன்னு அவங்க பதறி போயிருக்காங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. சாரி மயில், டென்ஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஐஸ்வர்யாவை காணோன்னு கம்ப்ளைண்ட் வந்த உடனே நான் என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், டாக்டரை பார்த்து பேசினேன். அவர் தான் எனக்கு எல்லாத்தையும் சொன்னார். ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஆசிரமத்தில் என்ன தப்பாக நினச்சிட்டு போகிறாங்க? நடந்ததெல்லாம் அவங்களுக்கும் தெரியும். நான் தான் சொன்னேன். இன்ஃபேக்ட் ஐஸ்வர்யாவை அட்மிட் பண்ணி நல்லா கவனிச்சிருக்கீங்க. அவங்க உங்க மேலே தப்பு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, நான் கிளம்புறேன். கிளம்புங்க. ஒரு நிமிஷம். ஐஸ்வர்யா விஷயத்துல எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட் மயில்? ஐஸ்வர்யாவுக்கு அடிபட்டு இருந்தப்போ கஸ்தூரி ஹாஸ்பிட்டல் உங்க கண்ட்ரோல்ல தானே இருந்துச்சு? ஆமா. அப்புறம் ஏன் உங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாம வேற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்க? அது அது இல்ல, எங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய்கிட்டு இருந்தேன். எமர்ஜென்சி, அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துக்கிட்டு பக்கத்தில் இருந்த அந்த ஹாஸ்பிட்டலை அட்மிட் பண்ணிட்டேன். எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல இல்ல, சும்மா தான் கேட்டேன். சரி, நான் கிளம்புறேன். கிளம்புங்க. வரேன்.
ராஜி 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 அண்ணே என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைண்ணே. பொய் சொல்லாதம்மா, எனக்கு தெரியும். இத பாரு, நீ என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. சுஷ்மா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தானே யோசிச்சுட்டு இருக்க? ஆமாண்ணே. அந்த கவலை உனக்கு வேண்டாம் ராஜி. நான் பார்த்துக்க மாட்டேனாம்மா. நான் பெத்த மகளை வளர்த்து ஆளாக்கணுவாம்மா. நீ உன் மகளை நான் கைவிட்டுருனாம்மா? என் உயிரை கொடுத்தாவது அவ கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். நீ கவலைப்படாதம்மா. எதுக்குண்ணே பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இதை பாரு ராஜி, நான் சொன்னதுதான். நானா பெருமாளன்னு ஒரு கை பார்க்காம விடுறதில்லம்மா. இதை பாருமா, இனிமே நீ அழக்கூடாது. அழாத ராஜி. என்னண்ணே? மாப்பிள்ளைக்கு என் மேலேயும் ஸ்னேகா மேலேயும் இன்னும் கோபம் தீரலன்னு நினைக்கிறேம்மா. நான் வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு இல்லம்மா. மாப்பிள்ளை என்னை வந்து பார்க்கவே இல்லையே. ஸ்னேகாவை நினைச்சா பாவமா இருக்குமா. என்னாலதாம்மா அவளுக்கு இவ்வளோ கஷ்டமோ? என்னாலதாம்மா அவளுக்கு இவ்வளோ கஷ்டமோ? இது பாருண்ணே, துவாரகேஷ் உன் மேல மரியாதை வச்சிருக்காரு. ஏதோ கோவத்துல உன்கிட்ட பேசாம இருக்கலாம். இந்த கோவம்லாம் 2 நாள் 3 நாள் தானே. அப்புறம் பாரு, அவரே உன்னை தேடி வருவாரு. இல்ல ராஜி, மாப்பிள்ளை மனசு மாறி வருவாருன்னு காத்துட்டு இருக்காம நானே அவரை போய் பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா. என்னண்ணே, நீ போய் அவரை பார்த்து மன்னிப்பு கேட்குறேங்கிற? இதை பாரு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணே. ராஜி, இதுல என்னம்மா ஈகோ வேண்டி கிடக்கு? என் மக வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லைம்மா. துவாரகேஷ் என் புள்ள மாதிரிம்மா. அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதுனால நான் ஒன்றும் குறைஞ்சு போறது இல்லைம்மா. அண்ணே, நீ சொல்றது சரிதான். ஸ்னேகா மேல இருக்கிற கோபத்துல துவாரகேஷ் உன்னை எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல. சேச்சா, மாப்பிள்ளை அப்படிலாம் என்கிட்ட பேச மாட்டாருமா. நான் போய் நேரில் பார்த்தேன்னு வச்சுக்கேன், மாப்பிள்ளைக்கு என் மேலே இருக்க கோபம் குறைஞ்சி சமாதானம் ஆயிடுவாருமா. நான் சொன்னா ஸ்னேகாவையும் மன்னிச்சு ஏத்துப்பாருமா. வேண்டாண்ணே, இப்ப நமக்கு நேரமே சரியில்லை. கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் வேணா போய் பேசிக்கலாமே. சும்மா இருமா. இப்படியே தள்ளி போட்டே போனா அவங்க 2 பேருக்குள்ள இடைவெளி அதிகமாயிடுமா. அப்புறம் நம்ம நினைச்சாலும் சேர்த்து வைக்க முடியாதுமா. ராஜி, என்னால ஏற்பட்ட பிரச்சனைய நான் தானம்மா சரி பண்ணணும். நான் இப்பவே போறேம்மா. இது பாருண்ணே, இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை, வேண்டாண்ணே. இல்ல ராஜி, இந்த விஷயத்துல யார் சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. நான் போறேன், என்னை தடுக்காதுமா. அண்ணே. என்னம்மா? நானும் வரேன். சரி, வாம்மா. மயில், சொல்லு சுஷ்மா. எங்க இருக்கீங்க? வீட்டில் தான். ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு? உங்களை நான் உடனே பார்க்கணும். வழக்கமா மீட் பண்ற இடத்துக்கு வர முடியுமா? இப்பவே வா. ஆமா, முக்கியமான விஷயம். சரி, நான் இப்பவே வரேன். பாய். ஸ்னேகா, அப்பா, அப்பா, என் உயிரை காப்பாத்துறேன்னு சொல்லி
உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டியம்மா. மாப்பிள்ளைக்கு இன்னும் உன் மேல கோபம் தீரலையாம்மா? நீங்க 2 பேரும் பிரியறதுக்கு நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன்மா. இல்லப்பா, பிறக்க போற குழந்தைய பத்தி அவர் நிறைய கனவுகள் வச்சிருந்தாரு. கருவை கழிச்சு அவர் கனவுகளையும் கழிச்சுட்டு அவர் கோவம் நியாயமானதுதான்ப்பா. உண்மையில எவ்வளவு வேணாலும் கோவம் இருக்கட்டும்மா. அதுக்காக ஆஸ்பத்திரி பக்கமே வராம இருக்காரம்மா. அம்மா, மாப்பிள்ளை பேசி அவரை சமாதானப்படுத்துவோம். மாமா, தம்பி உள்ளதான் இருக்கான். ஆனா அவன்கிட்ட இப்ப நீங்க எதுவும் பேச வேண்டாமே. என்னாம இப்போ முன்ன மாதிரி இல்ல. ரொம்ப கோவப்படுறான். எங்க எல்லாரும் மேலும் எரிஞ்சு விடுறான். நீங்க வந்துட்டு பேச போய் அவன் உங்களை தப்பா ஏதாவது பேசிட்டானா? வேண்டாமாமா. பேசிட்டுமே, ஏன் மாப்பிள்ளை தானே, மரியாதை குறைவா பேசினா பேசிட்டு போட்டோம். எனக்கு என் கௌரவத்தை விட என் பொண்ணோட வாழ்க்கை தான் மாப்பிள்ளை முக்கியம். ஸ்னேகா, எவ்வளவு சொல்லியும் கேட்காம அண்ணன் பிடிவாதமா கிளம்பி வந்திருக்காரு. உன்னையும் துவாரகேஷையும் சேர்த்து வைக்க போறாரா? நீதான் உங்க அப்பாவுக்கு சொல்லி புரிய வைக்கணும்டி. நீதான் உங்க அப்பாவுக்கு சொல்லி புரிய வைக்கணும்டி. அப்பா, அவருக்கு என் மேல இன்னும் கோவம் தீரலப்பா. நீங்க என்ன சொன்னாலும் அவர் என்னை ஏத்துக்க மாட்டாரு. தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடுங்கப்பா. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் மாமா. தம்பி எப்படி சமாதானம் ஆயிடுவான். அதுக்கப்புறம் நானே அவனை உங்ககிட்ட கூட்டு வரேன். இப்ப அவன்கிட்ட எதுவும் பேசிக்க வேண்டாம். அது சரியா வராது. ஏமா எல்லாரும் அவரை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? நான் பேசுற மாப்பிள்ளை கிட்ட எங்க இருக்காருன்னு சொல்லுமா. ஸ்னேகா செஞ்ச துரோகத்தை மறக்க முடியாம அவர் கொடிக்க ஆரம்பிச்சிட்டார் அங்கிள். இப்ப கூட போதையில தான் இருப்பார்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப அவர்கிட்ட பேசுறது சரியா வராது. அண்ணே, இத்தனை பேர் சொல்றோம்ல, இதுக்கு மேலே பிடிவாதம் பிடிக்காத. வா போலாம். ஏய், இந்த வீட்டில் நிம்மதியாக தூங்க கூட முடியல. சும்மா நொய் நொயின்னு பேசிக்கிட்டே இருக்கிறது. டேய், மாமா வந்திருக்காரா? மாமாவா? யாருக்கு? யாரு மாமா? மாப்பிள்ளை, யோ, யாருக்கு? யாரையா மாப்பிள்ள? தப்பு செஞ்சது நான். அப்பாவை அவமானப்படுத்த வேண்டாம். ஸ்னேகா, நீ சும்மா இருமா. மாப்பிள்ளை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன் கூடலாம் பேச எனக்கு விருப்பம் இல்லை. அண்ணி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். மாப்பிள்ளை, கையடியா? எடுக்கையா? மாப்பிள்ளை, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. என் பொண்ணை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை. நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன் மாப்பிள்ளை. இதை சொல்லதான் வந்தியா? சொல்லியாச்சு இல்லை? கிளம்பு, கிளம்பு. துவாரகேஷ், நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? வார்த்தையில மரியாதை இருக்கட்டும். ராஜி, நீ சும்மா இருமா. சார் சொல்லிட்டார்ல கொஞ்சம். நீங்கள் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். ஏதோ என் மேல இருக்க பாசத்துல என் பொண்ணு கருவை கலைச்சிட்டா. அவளுக்கு மட்டும் உங்கள் அப்பா இருக்கணும்.
ஆனால் நான் அப்பா கூடாதுல்ல? என்ன என் நியாயம் இது? என் குழந்தை கருவில் அழிய காரணமே நீதாயா? நானா கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி நீயா? சாரி, நீங்களே வெளியே போய்ட்றீங்களா? துவாரகேஷ், ராஜி, இந்த மரியாதை போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் சேர்த்து? அப்பா ப்ளீஸ் பா, போயிடுங்க. யோ பாயா. டேய் மாமா, அண்ணே வரேம்மா. வாண்ணே. அவன் நிதானத்தில் இல்லை. வராதா போ. மாமா, டேய் அப்பா புத்தி கெட்டு போச்சு அவனுக்கு. குடிச்சா கண் மணி தெரியாது. எவ்வளவு பெரிய மனுஷன் அவர் தலைகுடிய வச்சிட்டான். ஹலோ ஹலோ ஹலோ, அட்வைஸில் எனக்கு தேவையில்லை. பா. டேய் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல சுஷ்மா. என்ன யோசிக்கிற? உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு. அன்னைக்கு ஒரு நாள் அம்மாவும் மாமாவும் செக்கப்க்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. சரி, அப்போ நான் மட்டும் தான் வீட்டில் இருந்தேன். அப்போ தான் ஸ்னேகாக்காவும் வீட்டுக்கு வந்தாங்க. நானும் அதுக்கப்புறம் கோவில் கிளம்பிட்டேன். அக்கா மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க. இப்போ என்ன சொல்ல வர? வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து ஸ்னேகா டாக்குமெண்ட் எடுத்துட்டு போயிட்டாங்கன்றியா? இல்லை, அது எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா வீட்டுக்குள்ளே யாரும் வரத்துக்கு சான்ஸ். நிறுத்துறியா?